பொண்ணும் பொண்ணு தோழியும் என்ன செய்றிய? வாங்க நிக்கிலிக்கா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஆத்தாடி, பொழுதோட இந்த மண்டபத்துல இங்கிட்டு அங்கிட்டுமா தெரிஞ்சது, இந்த காலு உலைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வயசுலயே கால் வலி வந்தா என்ன செய்யறது? இந்த உடம்ப குறைக்கணும் தான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். உடம்பும் குறைஞ்ச பாடு இல்ல, ஒன்னும் பாடல போ. அட மேல வந்து உட்காருங்க நிக்கிலிக்கா, ஏன் கீழே உட்காந்துட்டீங்க? இருக்கட்டும் மாடனே, நம்ம வீட்டுல எந்த பெட்டில உட்காந்துருந்தா? ஆமா, அப்படி காலை கையை நீட்டி பிரியா உட்காந்தாத்தே நல்லா தெரியுது. அம்மா எங்க காணோம் அன்னைக்கிளி அக்கா? அம்மா வெளியில இருந்த மொட்டைக்காராத்த நெடுவாளி மாமியெல்லாம் உட்கார்ந்துருக்கால, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த காலத்து கதையை பேசிக்கிட்டு இருக்கு. பேத்திமார்களும் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஈடு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க. சரி, நான் இப்படி நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாமேன்னு வந்தேன். நிக்கிலிக்கா, நாளைக்கு நைட்டு நேரம்லாம் நயன்தாராவுக்கு கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிருப்பாள்ல? போவா கட்டி மாடனே, ஆனா அங்கே போய் தங்கலாம் மாட்டாங்கல்ல. நம்ம ஊர் வழக்கப்படி காலையில பொண்ணு மாப்பிள்ள தாலியை கட்டி சாமி எல்லாம் கும்பிடுறாங்களா, கும்பிட்ட கையோட அங்கே மாமியா வீட்டுக்கு போய் அங்கனக்குள்ள விளக்கேற்றுவாங்க. அங்கனக்குள்ள சின்ன சின்ன சடங்கு முறையெல்லாம் செஞ்சு பெரிய மனுஷ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி துண்ணூறு தொட்டு வைப்பாங்க. அதோட விறுவிறுன்னு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல. 5 நாள் 7 நாள் பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தலவாழ விருந்து வச்சு அதுக்கப்புறம் தானே மறு வீட்டுக்கு மாப்பிள்ளைக்கு அனுப்புறது. ஓ ஆமால்ல, இந்த ஊர்ல அப்படிதான்ல. ஆனா எங்க ஊர்ல எல்லாம் அப்படி இல்லக்கா. எங்க அம்மா ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல தான் இருக்கும். அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு 7 நாள் கழிச்சு தான் பொண்ணு வீட்டுக்கே வருவாங்க. இப்ப உள்ள பசங்கெல்லாம் எங்க பொண்ணு வீட்டுக்கு வர்றதை நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்குதுங்க. போறதுன்னா நீ போயிட்டு வா, நான் பாட்டுக்கு எங்க வீட்டுல இருந்துக்கிறேன்னு இங்கேயே இருந்துக்கிறதுங்க. மகளிரையில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு முறை இருந்து அதுபடிதான் சாங்கியம் பண்ணணும் சடங்கு பண்ணணுங்கிறதெல்லாம் அந்த காலத்துல வழிமுறையா வந்துகிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் எங்க அது வாட்டுக்கு போகுது, கல்யாணத்தை முடிக்குது, கூட்டிட்டு போகுதுங்க. அது நோக்கத்துக்கு தெரியல எங்கிட்டு சாங்கியம் பண்றது சடங்கு பண்றது. கிளியத்த அம்மா எங்க காணா? அம்மா எங்கனதான் எங்கனையும் போட்டோ எடுக்கிறோம்னு நின்றுகிட்டு இருந்தா. வருவாடா, ஏன் என்னாச்சு, தூக்கம் வருதா? ஆமாங்க அன்னைக்கிளி அக்கா, அவனுக்கு 8 மணிக்கெல்லாம் தூக்கம் வருதுன்னு சொல்லும் போதே சாப்பாடை ஊட்டி தூங்க போட்டுறணும். அப்படி இல்லைன்னா 11 மணி 12 மணி ஆனாலும் தூங்கவே மாட்டான் அன்னைக்கிளி அக்கா. அப்படியாக்க? மருமைய நேரம் தவறுனா முழிச்சுக்கிட்டே இருப்பார் வளைய விடிய விடிய செவன்றாத்திரிக்கு மாதிரி. அப்ப மருமையனே சாப்பிட்டீங்களா? என்னப்பு சாப்பிட்டேன் கிளியத்த, எனக்கு தூக்கம் வருது. அம்மா எங்க? அம்மா வருவாடா. தூக்கம் வந்தாங்க வந்து தூங்க வேண்டாம், பெட்டிருக்கு தூங்குறியாங்கிட்டே தூங்கப்படவா? அம்மா வந்தாதான் தூங்குவே. ஐயா இந்த பையன் என்னடி இப்படி அழுகுது? காலையில கல்யாணத்துக்கு போகணும், இப்படி அழுதுகிட்டு இருக்கலாமா? இங்க பாரு, பொண்ணுக்காரி இருக்கா, உன் சித்திக்காரி அம்சா இருக்கா, இங்கனக்குள்ள எல்லாருமே இருக்கம்ல. வாவ, இல்லைன்னா அத்தை மடியில வந்து படுக்கிறியா? அத்தை தூங்க வைக்கவா? வாடி என் சாமி, ஓடி அங்க இப்படி வந்து தூங்குங்க வாங்க. காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா கிளம்பி போட்டு புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ஆனசு கிரசெல்லாம் ஆடணும்ல. அதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருந்தா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது? வா, வந்து பாடு வா. தூங்கு. ஏண்டரா, 10 மத்தையில அடுத்து நீ இதே மாதிரி ஒரு புள்ளைய பெத்து கையில கொடுத்துரு. நாங்க 6 பேருமா சேர்த்து எல்லாரும் வளர்த்து விட்டுறோம், சரியா? ஐயோ போங்கக்கா. அடேங்கப்பா, நயன்தாராக்கு வெக்கத்தை பாடுறா. அட சும்மா இருங்கக்கா, நீங்க வேற கிண்டல் பண்றீங்க. நயன்தாரா, 2 பேரும் சின்ன பிள்ளை இல்லையில, உங்க 2 பேருக்குமே கரெக்டான வயசு தான். காலகாலத்துல ஒரு பிள்ளைய பத்தி எங்க கையில கொடுத்துரு. அன்னைக்கிளிக்கா சொன்னது மாதிரி நாங்க எல்லாரும் சேர்த்து வளர்த்து விட்டுறோம். அக்கா அம்சிகுந்தானி, நீ இன்னும் தூங்கலையாடி? எங்க தம்பி எங்க தூங்கிட்டானா? அன்னைக்கிளி அக்கா தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா, ஆமா நீங்க ஏன் இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ள வரலையா? இல்லடி அம்சி, இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும், எனக்கு கண்ணுல தூக்கமும் வரும். நீ போய் படுப்போ. எல்லாரும் படுத்துட்டாங்களா இல்லையா? சும்மா எல்லாரும் அங்கங்க உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க நெடுவாளி அக்கா. சரி, அப்படியே கதை பேசி டயர்டாகி எல்லாம் ஒன்னொன்னா கொட்டாவி விட்டுறேன். சரி, நீனும் போய் தூங்குடி. காலையில பொண்ணுக்கு மேக்கப் பண்ணணும், உனக்கு மேக்கப் பண்ணணும், புது ட்ரெஸ்ஸு சாரி எல்லாம் எடுத்து கட்ட டைம் ஆகும்ல. போய் காலத்துல தூங்கு, இல்லைன்னா கண்ணு மொழியெல்லாம் கிடங்கு விழுந்து ஒரு மாதிரியா இருக்கும். அதெல்லாம் தூங்கிக்கலாம் நெடுவாளி அக்கா. நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஷோ, விட மாட்டாளே. ஓ வேலையை தாண்டி போய்கிட்டு இருக்கேன். அந்த பயலை அப்பவே பார்த்து பேசி கீசி மொட்டை மாடிக்கு எல்லாரும் தூங்கின பிறகு வா. அம்சாவை பற்றி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். அந்த பயலும் சரிக்கா நான் வாரம்னு சொல்லிருச்சு. அதுக்காகத்தான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீ போய் தூங்குடி, நான் என்ன விவரம்னு கேட்டு காலையில் சொல்கிறேன். அப்படின்னா நானும் வரேங்க நெடுவாளி அக்கா. என்ன பண்ண போற? அங்கனையும் இங்கனையும் பார்த்து ஹிக்கின்னு பல்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் பார்க்காம திரும்பிக்கிட்டு போனவனா ஒவ்வொன்று அழுதுகிட்டே வந்தியே, அது மாதிரி வரப்போற. அதுக்கு தானே நானும் வரேன்னு ஆடுற. முகரையும் மூஞ்சியும் பாரு. நீ பார்த்து பேசுனது வரைக்கும் போதும். நீ போய் பாடு, நான் பேசிக்கிறேன்.
பேச மாட்டேங்க்கா, நீங்களே பேசுங்க. அவன் என்ன சொல்றான்னு ஓரமாவாது நின்று கேட்குறேன் நெடுவாளியாக்கா. வேணாண்டி லூசு, நீ தான் எல்லா கதையும் என்கிட்ட விவரமா சொல்லிட்டீல, அப்புறம் ஏன் அந்த பையன் பேச மாட்டேங்குது, என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு நான் எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுட்டு வரேன். நீ வந்து அங்கனக்குள்ளே நிற்கிறத வேற யாராவது பார்த்தான்னு வச்சுக்க, இந்த ஊராளுகளுக்கு சொல்லவே வேணாம். அதுவும் வந்திருக்காளுகளை கூடவே ஒரு கொடுக்கு, அந்த லைலாவும் பங்கசமும், அவளுக கண்ணில் மட்டும் பட்டுச்சு, அவ்வளோதாண்டி ஊரங்கும் கொட்டு இல்லாமல் அடிச்சுட்டு வந்துடுவாளுக. இதெல்லாம் நமக்கு தேவையா? சரிக்கா, அப்போ நீங்களே போய் பேசுங்க. சரிம்மா, எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நீ போய் நிம்மதியாக படுத்து தூங்கு. நான் அந்த பையன்கிட்ட எல்லா விவரத்தையும் பேசிட்டு என்ன பேசினோம்னு உனக்கு காலையில் கண்டிப்பாக சொல்லிடுறேன், சரியா? சரிங்க நெடுவாளியாக்கா. சரி போ, எனக்கு முன்னாடி அந்த பையன் போய் இருந்துச்சுன்னா பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்ல, அதனால நானே போய் மொட்டை மாடியில் நிற்கிறேன். நான் தானே ஃபஸ்ட்டு சொன்னேன் வர சொல்லி. நீ போய் தம்பியை மட்டும் பார்த்துக்கிட்டு பத்திரமா அவனை தூங்க வச்சுட்டு தூங்கிக்க. நீனு ஆள் இல்லைன்னு தடவி பாட்டிட்டு எந்திரிச்சிருவாம்டி. நான் பார்த்துக்கிறேன்க்கா. சரிம்மா, நீ கிளம்பு கிளம்பு. ஷப்பா, இந்த வயசு பிள்ளைய விவகாரத்தில் தலையிடுறது பெரும் பாடா இருக்கப்பா. இந்த பிள்ளைக்கு அவன் என்ன சொல்லுவான்னு கேட்கறதுல ஆர்வம், எனக்கு அவன் என்னத்தையாவது சொல்லிடுவானோங்கிறதுல பயம். இது ரெண்டுக்கு நடுவில் கடந்துக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. அப்பப்பப்பப்பப்பப்பா. அக்கா, அடடே பரவாயில்லையப்பா தம்பி, நான் கூட ஏதோ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நீ பாட்டுக்கு இருந்துருவேன்னு நினச்சேன். பரவாயில்லையே, சொன்ன வாக்கு தவறாமல் மேலே ஏறி வந்துட்டியே. இல்லக்கா ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க, அதான். பேச தப்பா தம்பி வர சொன்னேன். இப்போ தானே வந்திருக்கியே, பேசுவோம் பேசுவோம். ஒரு சேர் எடுத்து போடுறேன், உட்காரியலா? இல்லக்கா பரவாயில்ல, இருக்கட்டும். என்னன்னு சொன்னீங்கன்னா கேட்டுட்டு கிளம்பிடுவேன். கேட்டுட்டு கிளம்புவீங்களா? எங்கே கிளம்புறது? இது நல்ல கதையாவில் இருக்கு. கேட்டுட்டு கிளம்பிடு வராமல. அக்கா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு கரெக்டா புரியல. எது கேட்கறதா இருந்தாலும் டைரக்டா ஸ்ட்ரைட்டா கேளுங்கக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேள்வி கேட்கத்தாப்பா வந்தேன், ஆனால் பதில் சொல்கிற மனநிலையில் நீ இருக்கியான்னு தெரிஞ்சுக்கறணும்ல. நான் என்ன கேட்டாலும் அதுக்கு ஒழிக்காம மறக்காம பதில் சொல்லுவியா? சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? தம்பி, நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே வரலையே. நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு ஒழிக்காம மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லுவேன்னு சொல்லுங்க. நான் கேள்வியை கேட்குறேன். கேளுங்கக்கா. அம்சா உனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு தானே? உனக்கு அவளை நல்லா தெரியும்ல? தம்பி, இப்படி அவ பேச வர்ற நேரம் பூரா மூஞ்சியை மாத்திக்கிட்டேன். அவ என்ன நினைக்கிறா, அவ என்ன பேச வர்றான்ங்கிறதையே கேட்காம ஓடிடுற. என்கிட்டயும் இந்த சிம்பாலிக்கெல்லாம் வேணாப்பா. நான் கேட்கறத கேட்டுறேன், உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லு. அப்பத்தானே ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த மாதிரி மூஞ்சியை மாத்துறதை விட்டுப்புட்டு நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. தெரியும்க்கா, சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். சரி, ஓகே, ரைட்டு. உன் ஃப்ரெண்டு தான், சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அளவுக்கு இணை பிரியாத தோழன் தோழிகள். இது எல்லாமே உண்மைதானே? ஒத்துக்கிறீல? ஆமாக்கா. அதுக்கு இப்போ என்ன பிரச்சனை? இந்த புள்ள சித்தி கொடுமையால் டார்ச்சர் அனுபவிக்குது. இந்த புள்ள படுற கொடுமை தாங்க முடியாமல், இந்த புள்ள படுற அவஸ்தை தாங்க முடியாமல், அந்த புள்ளைய நீ லவ் பண்ணுறோம்னா அந்த பிள்ளைகிட்டேயும் அவங்க சித்தி மாமிங்கிட்டேயும் சொன்னது உண்மைதானே? அக்கா பழசெல்லாம் எதுக்குக்கா? இப்போ அம்சா சந்தோஷமா தானே இருக்கா? இந்த நொடி நிரந்தரம்ங்கிறது மாதிரி போயிட வேண்டியதான். எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிளறிக்கிட்டு? இப்போ அந்த பிள்ளை சந்தோஷமா தான் இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ அந்த பிள்ளைகிட்ட வந்து பேசுனியா? நீ சந்தோஷமா இருக்கியான்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டியா? அந்த பிள்ளை ஆமா ஜீவா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளை இப்போ என்ன சூழ்நிலையில இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த அக்கா ஏன் தேவையில்லாம சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க? அவ இன்னைக்கு பொழுதுக்கு புது பொண்ணா சந்தோஷமா தானே இருக்கா. நாளைக்கு விடிஞ்சா அவ கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்ட போறான். அது என் நண்பன்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு எந்த கவலையும் இல்லை. எப்படியோ அவளை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் நண்பன் மூலியமா அது நடக்க போகுது. எங்க இருந்தாலும் அவள் நிம்மதியா சந்தோஷமா இருக்குங்கிறத கேள்விப்பட்டாலே எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்தான். தம்பி ஜீவா, நான் உங்ககிட்ட தாப்பா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வாட்டுக்கு தலையை குனிச்சுக்கிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அக்கா எனக்கு என்னவோ நீங்க பழைய குப்பைய தேவையில்லாம கிளறீங்களோன்னு தோணுது. பாவி, நீ சின்ன வயசுல அந்த புள்ள கூட ஓடுனது, ஆடுனது, விளையாடினது, பேசது, சிரிச்சது, நீ அந்த பிள்ளைக்கு ப்ரப்போஸ் பண்ணது வரைக்கும் அந்த பிள்ளை எவ்வளவு பிரமிச்சு போய் சந்தோஷமா பூரிச்சு போய் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டு இருக்கா தெரியுமா? நீ என்னடானா பழைய குப்பைன்னு சாதாரணமா சொல்ற. அவ்வளவுதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவ்வளவுதான் நீ அந்த பிள்ளைய லவ் பண்ணதா? அக்கா நான் அப்படி சொல்லலை. புதுசா தனக்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்களுக்கு
பழைய விஷயங்களை நினைவுபடுத்துறது குப்பைக்கு சமம் தானே, அதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி எனக்கு குப்பைக்கு சமம்லாம் சொல்லலக்கா. அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இனிமையானது, புனிதமானது, உங்கள் காதல் அதை விட தூய்மையானது அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானப்பா? அக்கா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேவையில்லாத விஷயங்களை பற்றி எதுக்குக்கா? யாராவது பார்த்தா அவளை தான் தப்பாக நினைப்பாங்க. விடுங்கக்கா, நான் கிளம்புறேன். ஏப்பா தம்பி, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? அங்கிட்டு இங்கிட்டு பேசினோம்னா யாராவது எதையாவது கேட்டுட்டு போய் 1க்கு 16 முடிச்சு விட்ருவாளுங்கன்னு சொல்லித்தேன் மொட்டை மாடிக்கு வாப்பா பேசணும்னு சொன்னேன். இங்கே யாரும் இல்லை, எவரும் இல்லை, நீனு நானும் மட்டும்தானே இருக்கோம். உங்கள் வாழ்க்கையை பற்றி தான்ப்பா நான் பேசிகிட்டு இருக்கேன். அம்சி குந்தாணி எனக்கு ரொம்ப முக்கியம். என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு பிரச்சனை, அவள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை முன்னாடி நின்று செய்ய வேண்டியது என்னோட கடமை, என்னோட பொறுப்பு. அதுக்காக தானே இவ்வளோ தூரம் மூச்சை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்கறதுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் பதில் சொல்லினா உங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறதுக்கு நானே உதவியா இருப்பேன்ல. ஏதாவது வாயை திறந்து பேசுப்பா. மங்குனி அமைச்சர் மாதிரி எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிற. என்னக்கா பேசணும்? பிடிக்கலன்னு போனவங்கள பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லைக்கா. ப்ளீஸ் இனிமே அவளை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. நான் கிளம்புறேன். தம்பி ஜீவா, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. என்னங்கக்கா சொல்லுங்க. பிடிக்காம விட்டுட்டு போனவதான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஜீவா ஜீவான்னு உருகிக்கிட்டு கிடக்கால. நீ அவகிட்ட நடந்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் நினைச்சு எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு தெரியுமா? சும்மா பிடிக்காம விட்டுட்டு போனான்னு சொல்ற. நீ தான் பிடிக்காம வெளிநாட்டுக்கு விட்டுட்டு போன. ஏன், நீ அவளை பத்தி அவளோட சூழ்நிலை எல்லாமே உனக்கு தெரியும்ல. அவ சித்தி கொடுமையை எவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறா, எல்லாமே தெரிஞ்சவன் தாலியை கட்டி உன் வீட்டுல கொண்டு விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு படக்குன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போற? என் குடும்பம் இருந்த சூழ்நிலைக்காக தாக்கா நான் வெளிநாட்டுக்கே போனேன். அப்போ அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க பாரத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் வெளிநாட்டுக்கு போனேன். அவளையும் திரும்ப கூட்டிகிட்டு வந்து தாலியை கட்டி எங்கள் வீட்டில் விட்டுட்டு போனால் எங்கள் வீட்டில் பாரம் அதிகமாக தானுக்கு ஆகும். அதுக்கு நான் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு 10 காசு கொண்டுட்டு வந்த பிறகு அவளை கௌரவமாக கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் அவள் தான் அதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையே. நான் சொன்னதை அவள் மனசில் கூட வச்சுக்கல. ஓஹோ, நீங்க பாட்டுக்கு வருவீங்க. இத்தனை வருஷமா ஃப்ரெண்டா பழகின பிள்ளைகிட்ட ஐ லவ் யூ, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவிய. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்க சித்தி மாமே எல்லார்கிட்டையும் ஓப்பனாக பேசுவிய. திடீர்னு ஒரு நாள் அந்த பிள்ளை பேசாம போன பிறகு வழிய போய் உனக்கும் என்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நான் இத்தனாம் தேதி வெளிநாட்டுக்கு போறேன், அதுக்கு முந்தின நாள் இதே இடத்துல நீ வந்து என்னைய மீட் பண்ணணும், அப்படி மீட் பண்ணலைன்னா இனிமே நான் உன்னைய மீட் பண்ணவே மாட்டேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு போயிருவிய. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலை நடந்துச்சு, அந்த புள்ள என்னெல்லாம் பாடுபட்டுச்சு, உன்கிட்ட படுறதுக்கும் உன்னைய வந்து பார்க்கறதுக்கும் அந்த புள்ள முயற்சி பண்ணுச்சா பண்ணலையா, அந்த புள்ளைக்கு உண்மையாவே உன்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இதெல்லாம் அலசி ஆராயிறதே கிடையாது, அப்படித்தானே? அக்கா நான் பக்கத்தில் வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லும்போது கூட ஒவ்வொரு நாளும் அவள் என்ன வேலை பார்த்தாலும், என்ன பிரச்சனையில் இருந்தாலும், என்ன மனநிலையில் இருந்தாலும் அதை அப்படியே அங்கனக்குள்ளேயே விட்டுட்டு எனக்காக ஓடி வந்து பாய் ஜீவா போயிட்டு வான்னு பத்திரமா இருடான்னு சொல்லுவா. நான் வெளியூருக்கு போகிறதுக்கே அவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி வர்றவ நான் வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறப்போ வரலைன்னா என்னக்கா அர்த்தம்? அப்போ அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? இப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி இருக்கும்போது அந்த பொண்ணு உன்னைய தேடி வரல, உனக்கு வந்து பாய் சொல்லல, உன் காதலை ஏத்துக்குச்சா ஏத்துக்கலையாங்கிற உனக்கு பதில் கொடுக்கல. அதனால அந்த பிள்ளைக்கு உன்னைய பிடிக்கலையோ, அந்த புள்ள வாழ்க்கையில நம்ம இருக்கக்கூடாது, நம்ம ஒதுங்கி இருப்போம்னு நீனாவே ஒதுங்கிட்ட, அப்படித்தானே? அதைத்தானே சொல்ல வர? அதானேக்கா மரியாதையும் கூட. ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா ஒதுங்கி இருக்கிறது தானே நல்லது. அதைத்தான் நான் செஞ்சிட்ருக்கேன். எங்கே இருந்தாலும் அவள் சந்தோஷமாக இருந்தா எனக்கு அதுவே போதும்க்கா. லூசு பயலாப்பா நீங்க. சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அவ வாழ்க்கையில இல்லைன்னா அவ எப்படி சந்தோஷமா இருப்பா? அவ இன்னைக்கு வராம இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை வந்து பார்க்காததுக்கு அவ வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்ட ஜீவா.